இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மா, என்ன ஏதோ வருத்தமா நிக்கிற மாதிரி இருக்கு? சாச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என்ன சிபி எதுவும் வாங்கி தர மாட்டேன்னு சொல்றானா? விடுங்க ஜனமா, எப்பவும் அவர் அப்படிதானே. உனக்கு என்ன, சிபி கையால உனக்கு வளையல் வாங்கி தரணும் அவ்வளவுதானே? அதெல்லாம் செய்ய மாட்டாருமா. செய்வான், நான் செய்ய வைக்கிறேன். அது எப்படி? சேது இங்க வா. ஜனமா, ஜனமா, இது சரியா வருமா? டேய், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ போய் வேலையை பாரு. போ போ. சரி. ஜனமா, சேது, அத்தா, என்னடா இவ்வளவு கூட்டமா இருக்கு? கச்சேரி எதுவும் நடக்க போகுதா? கச்சேரியில தான் சிலம்பாட்டம். சிலம்பாட்டம்? ஆ. ஓ, பொங்கல்ல அதான் விசேஷமா ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா அத்தா, இதெல்லாம் நம்ம கிராமத்தை தான் பார்க்க முடியும். ஓ, இந்த மாபெரும் சிலம்பம் போட்டியில் சிபி சக்கரவர்த்தி போட்டியாளராக களமிறங்க இருக்கிறார். ஹே, பரவாயில்லையே, இந்த ஊர்லயே சிபி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்கான் போலயே. பெரிய சிலம்படக்காரன் நினைக்கிறேன். அத்தா, எனக்கு என்னமோ உங்களை தான் கூப்பிடுற மாதிரி இருக்கு. எது, நானா? இருங்க. சென்னையை சேர்ந்த ஜனகாம்பாள் அவர்களின் பேரன் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் இந்த சிலம்பாட்ட போட்டியில் கலந்து கொண்டு அசத்த போகிறார். அவரை நமது ஊர் சார்பாக பலத்த கை தட்டலோடு ஆரவாரமாக வரவேற்போம். டேய், ஏன் பேர யாரா கொடுத்தது? தெரியல அத்தா. யோ விழா கமிட்டி, யாரு கேட்டு இந்த ஆள் பேர்லாம் சேர்க்குறீங்க? காமெடி பண்ணாதீங்கயா. நான் இறங்கின உடனே எப்படி தொடர்ந்து நடுங்கி போறான் பாத்தியா? இவனுக்கு திருட்டுத்தனமா கேமரா வைக்கிறது, மத்தவங்க வாழ்க்கையில மண்ணள்ளி போடுறது, இதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த வீர விளையாட்டுலாம் அமுல் பேபிக்கு செட் ஆகாது. ஏய், யார பார்த்துட்டா பேசிட்டு இருக்க? எங்க அத்தா யாரும் தெரியுமாடா உனக்கு? அவர் முன்னாடி நீங்களா நிக்கவே முடியாதுடா. தம்பி, சிலம்பாட்டங்கிறது வாயில போடுற சண்டைன்னு நினைச்சிங்களா? கம்பல போடுறது. அத்தா, வா, வந்து களத்துல பேசு. அத்தா இறங்குங்க அத்தா. ஆமாண்டா சேது, இவ்ளோ பேசிட்டாங்க, இனிமே நாம பேசக்கூடாது, நம்ம கைதான் பேசணும். நான் போயிட்டு வந்துடுறேன். போங்க அத்தா. ஜனகாம்பாள் பேரன் சிபி சக்கரவர்த்தி சிலம்பாட்ட போட்டியில் வெற்றியாளராக அறிவிக்கப்படுகிறார். வெளிநாட்டில் வளர்ந்திருந்தாலும் நமது நாட்டு வீர தீர விளையாட்டுகளில் சிறந்து விளங்குகிறார்.
வாங்க தம்பி. இந்தாங்க. வாழ்த்துக்கள் தம்பி. நன்றிங்க ஐயா. ஐயா, நான் சிலம்படத்துல தானே ஜெயிச்சிருக்கேன். சம்பந்தமே இல்லாம வளையல் கொடுக்குறீங்க. ஆமா தம்பி, நீ கல்யாணம் ஆன பையன் தானே? ஆமா, அதுக்கு அப்போ உன் பொண்டாட்டிக்கு போட்டு விடு. பொண்டாட்டிக்கா? ஐயா, என்னங்க அது? போட்டு விடுங்க தம்பி, போங்க. சிலம்பாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற சிபி சக்கரவர்த்தி அவர்கள் அவரது மனைவிக்கு பரிசாக பெற்ற வளையலை அணிவிப்பார். போட்டு விடுங்க சார். போட்டு விடுங்க. போட்டு விடுங்க. எவ்வளவு ஆவலா இருக்காங்க பாருங்க. இது வரைக்கும் அத்தை வச்ச பொங்கல் கிழக்க பார்த்து பொங்குனதே இல்லை. ஒவ்வொரு தடவையும் தெக்க தான் பொங்கும். அதனாலதான் எல்லாம் வில்லங்கமா வந்து சேருது. ஜனம்மா, ஐயா, ஏன் இங்க தனியா நின்னுட்டு இருக்கீங்க? அது என்னம்மா அழறீங்களா? இல்லையா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐயா, நான் இந்த ஊருக்கு வேற ஒரு நோக்கத்துக்காக வந்தேன். ஆனா இந்த ஊரும் இந்த கோவிலும் என் வாழ்க்கைக்கு ஒரு புது நம்பிக்கையை உருவாக்கியிருக்க. என்னம்மா ஆச்சு? எத்தனையோ வருஷமா பொங்கல் வைக்கிறேன். அது ஒவ்வொரு தடவையும் தப்பான திசையில பொங்கி அபசகுணத்தை ஏற்படுத்தும். அதுக்கேத்த மாதிரி என் குடும்பத்திலயும் நிறைய குழப்பம். என் புள்ள ரொம்ப வருஷமா படுத்த படுக்கைய கோமால இருக்கான். அவனை நம்பி வந்த என் மருமகளோட வாழ்க்கையும் நல்லா இல்ல. என் பேரன் சிபி எங்களெல்லாம் பிரிஞ்சு வெளிநாட்டுல இருந்தான். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருது. இந்த வருஷமாவது பொங்கல் நல்லபடியா முடியணும்னு நினைச்சேன். நினைச்ச மாதிரி நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ரொம்ப சக்தியான தெய்வம், ராசியான மண்ணு. இன்னைக்கு நைட்டு நம்ம ஊர்ல ஒரு முக்கியமான சடங்கு இருக்கு. அவர் சொல்றது அப்படியே நடக்கும். நீங்களும் அவர்கிட்ட குறி கேட்டுக்குங்க.